வணக்கம். எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்? சந்தோஷமாக போகுது. மகிழ்ச்சியாக போகுதா? பார்க்க தெரியுது ரொம்ப மகிழ்ச்சியாக போகுது உடனே. சரி, என்ன சாப்பாடு அன்றைக்கு? வெள்ளிக்கிழமை அது மாதிரி வெள்ளிக்கிழமை தானே மிரக்கறி, இல்லாட்டிக்கு ஆளை வட்டி ஆட்டை வட்டி மாடை வட்டி அப்படியே ஏதாவது ஒன்று செய்கிறேன். ஏன்னு செய்கிறானே உங்களோட அனிவர்சரி வெள்ளிக்கிழமை வேணும்னு இருக்கா? நாங்கள் ஃப்ரைடே பார்த்து அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்னா பிழைச்சி போச்சு. அப்போ மரக்கறி சாப்பாடு தான் புரியுங்க, நாங்களும் சாப்பிடுவேன். அதுக்கு சாப்பிடுவேன். ஏண்டா இப்படி தான் சொன்னோம், அப்படி நாங்கள் இப்படி பிறந்த நாள் போனால் இல்லை கொண்டாட பண்ண போனால் அங்கே சாப்பாடு தருவாங்க, அந்த சாப்பாடு வெஜ்ஜி கறிகள் அதில் சாப்பிட்டு பழகி போச்சு. வீட்டு சாப்பாடு ஒத்து வருது இல்லை போமாப்பா. ஏன்னா நீங்கள் விதமாக செய்வீங்க, நான் இன்றைக்கு மரக்கறி என்று சாப்பிட்றது உண்மையாக மரக்கறியே. ஏதாவது பிளான் இருக்கும்? ஒரு பிளானும் இல்லை. அனிவர்சரி தானே, 10 ஆண்டுகள் கழிஞ்சு தானேப்பா. அந்த 10 ஆண்டுகள் ஓடினது. அதான் கவலை. 10 ஆண்டு போயிட்டு கவலையாக இருக்கா? இல்லாட்டி 10 வருஷம் என்னென்னு போகிறான்னு தெரியலையா? இல்லாட்டி அவன் 2 வருஷத்துக்கு திக்கி புக்காரான்றது அப்படியா? அப்படியே சரி. அப்போ ஹாப்பி 10th anniversary சொல்லி போட்டு ஒரு கேக் உண்டு. வேணுங்க 2 பேரும் பண்ணுங்க. ரைட், தேங்க்யூ. அது கீழே வைங்க. இன்றைய ஃப்ரைடே என்றபடியால் நாங்கள் மரக்கறி கேக் கொண்டு வந்தாங்களே, ஏன்னா வெள்ளிக்கிழமை தானே, அப்போ அது மரக்கறி கேக் சரியா? அப்போ அதை வந்து நீங்கள் வெட்டி உங்களுடைய இந்த 10வது திருமண நாளை கொண்டாட வேண்டுமென்னு சொல்லி ஒருத்தவங்க ஆசைப்பட்டிருக்காங்க சரியா? எனக்கு தெரியும், அவங்க சொன்னாங்க அவங்க எல்லாம் கேக்கெல்லாம் வெட்ட மாட்டாங்கண்ணா, நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிவிட்டான் சரியா? அதே மாதிரி நீங்களும் ஒன்றும் ரெடியாக இல்லை, பிளானாக இல்லைண்ணே? இல்லை. சரி, நான் ஒரு பழக்கூடிய ஒன்று இதே பிடிங்க. ரைட், 2 பேருமே வாங்க கொள்ளுங்க. 2 பேருக்கும் பொதுவாக வந்ததால் அது நிறைய பழங்கள் இருக்குது, வெரைட்டியாக சரியா? இந்த மழை காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாமிச உணவுகள் எடுத்துக்கொள்கிறத தவிர்த்து இந்த மாதிரி பழங்கள் மரக்கறிகள் காய்கறிகள் நல்ல உடம்பு ஏன்னா, அதனால் அதுக்குள்ள நிறைய இருக்குது. மாம்பழம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது சரியா? அப்புறம் அன்னாசி, இந்த மாதிரி கிரேப்ஸுகள் நிறைய கிடக்கு. சாப்பிடுங்க, கொடுத்து சாப்பிடுங்க. ஏன்னா தெரிஞ்சு நான் போனது பிறகு கூட தான் மிஞ்சும் போடாது, எல்லாம் அதுவும் மிஞ்சாக கூடாது. அப்படி ஆக்கள் நிறைய பேர் நிற்கிறீங்க. சரி, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கே. ரைட். அதே மாதிரி 2 கிஃப்ட் வந்திருக்கு சரியா? இதில் 1 அண்ணாக்கு வரும், 1 அக்காவுக்கு வரும். ஆனால் எதுன்னு எனக்கு தெரியா? மாறி வருமா? மாறி வருமா? சாரி இது சேட் போடுவோம். சாரி போல கிடக்கு. சாரி போல ஏதோ அண்ணாவே சொல்லி பேக் பண்ண மாதிரி சொல்கிறீங்க. ஷூரா தெரியுமா? பேக்கிங்கை பார்க்க தெரியுது தானே? பேக்கிங்கை பார்க்க தெரியுதா? அப்பா சொல்கிறீங்க, எங்களுக்கு தெரியுதில்ல உங்களுக்கு தெரியுன்றீங்க. ஷூரே? உண்மையாவே? ஆமாம். சரி, அப்போ என்ன அது சாரியோ? எனக்கு தெரியா. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு என்ன பேர் சொல்லுறதா உங்களுக்கு மாறி வந்தால் நான் பொறுப்பில்லை சரி. இப்போ அக்காவுக்கு சேட்டு போனாலும் அக்கா போடலாம், அண்ணாக்கு சாரி இருந்தால் சாரின்னு காட்டுறது, ஊஞ்செல்லாம் காட்டலாம். அண்ணா காட்டுறா அது சாரி. சாரி இவ்வளோ வெயிட் இருக்கு, அது இந்த வெயிட் முதல்ல அது சாரின்னு நான் சொன்னது முதல்ல உங்களுக்கு. பார்க்க தெரியுங்க. டிசைனோ கொலரோட அப்படி கொலரங்கூட ஒட்டிக்கு மேலே கொலருதியா? சரி, உடச்சு பாருங்க. சரியா? சரி, அப்போ என்ன வந்தது? என்ன வந்தது? ஷர்ட் தான். அப்போ அண்ணனுக்கு ஒரு ஷர்ட்டு, அன்னிக்கு ஒரு சாரி. என்ன பிடிச்சிருக்கா? ரைட். இது என்னென்னு சொன்னால், நீங்கள் கல்யாண நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ வெளி இடத்துல போய் இந்த படங்கள் எடுப்பாங்க தெரியுமா? வெளி இடங்களில் போய் மழை பெய்ய அந்த மாதிரி எடுக்க இல்லையா? அதனால் இப்போ பண்ண கடலுக்கு கொண்டு கட்டின்னு போட்டான் ஷூட்டுக்கு. சரியே, பிடிச்சிருக்கு 2 பேருக்கும். நல்ல கலர் என்ன, கஷ்டப்பட்டு சூஸ் பண்ணால் கூடாது. சரி, அப்போ யார் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தது? இன்னொரு ஃப்ரேம் இருக்குது சரியா? இன்னொன்று உங்களுக்கு தானே இருக்குது. சௌரமாக தான் இருக்கு. உங்களுக்கு சௌரங்கள் இருக்கா? எத்தனை சௌரம் இருக்குது? எங்கே? அங்கே இவா உண்டு வேறு? அவா உண்டு வேறு? இல்லை இது இவாவா? எத்தனை சகோதரம் மொத்தமா? 3 சகோதரங்கள். அதில் சகோதரம் கொடுத்துட்டு பண்ணுறீங்களா? வேறு அவங்க அது வந்தது அண்ணன் சைட்டு வந்தது, நீங்கள் உங்களோட பக்கம் சொல்லிடுறீங்க. இல்லை, ஒன்றுமே செய்யாமல் தான் விட்டாது. விளங்க இல்லை, ஒன்றும் செய்கிற ஐடியா இல்லாமல் தான் இருந்தாங்க. ஓகே, அது நீங்கள் நாங்கள் சொல்கிறது இப்போ வந்தது உங்களோட பக்கம் கிடையாது. அண்ணிடாக்கெல்லாம் கொடுத்து விட்டார். அண்ணின்ற சகோதரம் ஆரன்னு சொல்லுங்கள். சகோதரம் இல்லை, சொந்தக்காரரா? இப்போ சகோதரம் உங்களோட சொந்தக்காரராக அனுப்பிவிட்டார். அப்படி ஒரு ஐடியா பண்ண மாட்டேன். அவன் சர்ப்ரைஸ் அப்பா. அதான் அவனுக்கு எப்போ போகணும்னு யார் தெரியும்? அவனுக்கு எப்போ போகணும் யார் கண்டதுங்க? இந்த மாதிரி அவங்களால வர முடியலையா, வந்து வாழ்த்த முடியலைன்னு சொல்லி தான் எங்களை அனுப்பிவிட்டான். உங்களோட சைடில் உங்களோட பக்கம் பண்ணுற நீங்கள் ஒரு போய் அப்பா, அது நாமளை பிள்ளையாது, ஒரு போய் தான் கொடுத்தது. அவர் என்ன இந்த நாளாக தான் இருப்போம்ல, பேசுங்க என்ன பண்ணிடு
ஏன்னா அப்பா கல்யாணம் வேலை தான் முக்கியம், இதெல்லாம் அடுத்த இதை நான் சொன்னா எனக்கு கழிவிடும். சரி, ஒரு பாட்டு இருக்கு. சரி, அந்த பாட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியுமாறன். ஒரு கோட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு பாடு பண்பாடு, இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் கண்ணனை கேளுங்கள், ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. பாட்டு பிடிச்சிருக்கா? சரியா? பாரு கொடுத்தது தங்கச்சியா? வேற யார்? தங்கச்சியா கல்யாணம். ரைட். அப்போ தங்கச்சி குடும்பம், தங்கச்சியோட பிள்ளைகள் சேர்ந்து இந்த மாதிரி அண்ணனுக்கு இது வரைக்கும் இப்படி பண்ணதில்லை, ஒரு சின்ன ஒரு ஆசை. அதனால் இந்த 10வது அனிவர்சரியில் இப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? வாழ்த்துக்கள் போட்டு ராஜரூபன் சுவர்ணன். ரைட். அவ்வளோ வாழ்த்து போட்டுக்கிறோம். உங்கள் வாழ்க்கை ஒளி போல ஒளிரட்டும். உங்கள் திருமண நாளிலே உங்கள் வாழ்க்கை என்று சிறப்பாக இருக்க என் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி உங்களுடைய தங்கச்சி குடும்பம் வாழ்த்தியிருக்கிறோம். மகிழ்ச்சியா? சரி, என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? நன்றியை தான் தெரிவிக்கும். சரி, அப்போ நல்ல ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம் மாதிரி நிறைய ஆட்கள் இருக்கிறோம். பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் கல்வி பெண்கள் வாழ்த்துறோம்.